Welcome back, ladies and gentlemen. Hi, chalo. Thunderbolts movie release ஆயிடுச்சு. எல்லாரும் அந்த படத்தை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்க்கலனா தயவு செஞ்சு அந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்கிறது உங்களுக்கு நல்லது. because வீடியோ ஃபுல்லாவே ஸ்பாயிலர்ஸ் தான் இருக்க போகுது. இந்த படத்தோட எண்டிங் and ரெண்டு போஸ்ட் கிரெடிட்ஸ் பத்தி தான் பேச போறோம். சோ இந்த எண்டிங் and போஸ்ட் கிரெடிட்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி thank you for 10,000 plus subscribers. இது வெறும் ஆரம்பம் தான். let's hope இது அப்படியே இன்னும் வளரும்னு நம்புவோம். let's keep going அப்படின்றத சொல்லிட்டு நிறைய பேசுறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. சோ அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க and subscribe பண்ணா பாத்துட்டீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க. and இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Thunderbolts படத்தோட எண்டிங் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த கதையில இருந்து என்ன தேவையோ அதை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மொத்த படத்தையும் ரீகேப் பண்ண போறது கிடையாது. இல்ல மொத்த படத்தையும் எனக்கு வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதையும் வந்து நான் தனியா போடுறேன். இப்போ இந்த எண்டிங்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்றேன். சோ இந்த படத்துல வந்து வாய்டா மாறின பாபை வந்து கண்டுபிடிச்சு அவன் கிட்ட பேசினா மட்டும் தான் நம்மளால வந்து இந்த வாய்டை தடுக்க முடியும், இந்த வாய்டை வந்து நிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எலினா புரிஞ்சுக்கிட்டு வாய்டு வந்து எல்லாருமே வந்து ஷேடோவா மாத்தி ஒரு இடத்துக்கு அமுச்சு விட்டுட்டு இருப்பார்ல, அவருக்குள்ள அதாவது வாய்டுக்குள்ள அமுச்சு விட்டுட்டு இருப்பார்ல, கிட்டத்தட்ட ஒரு ஷேடோ ரெல் மாதிரி எடுத்துப்போமே, அந்த இடத்துக்கு போனாதான் வாய்டுக்குள்ள போனாதான் பாபை கண்டுபிடிச்சாதான் இவனை வந்து தடுக்க முடியும் அப்படின்றது வந்து எலினா புரிஞ்சுக்கிட்டு வாய்டுக்குள்ளேயே போயிருப்பாங்க. சோ இந்த படத்துல வந்து நம்ம பார்த்திருப்போம் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஷேடோவா மாறுறாங்களோ இல்லனா யாரெல்லாம் வந்து சென்ட்ரியை தொடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு கெட்ட தருணம், ஏதோ ஒரு கெட்ட ஒரு நினைவு வந்து அவங்களுக்கு வர மாதிரி இருந்திருக்கும். சோ எல்லாருமே இந்த ஷேடோக்குள்ள போறவங்க எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு கெட்ட விஷயத்தை வந்து இந்த வாய்டு வந்து போட்டு காட்டுறாம இருக்கு. பிகாஸ் வாய்டு பேசிக்கலி அதானே பாபோட ஒரு கெட்ட எண்ணங்கள், ஒரு சோகமான எண்ணங்கள், கோபம், அழுக, இது எல்லாமே தானே வாய்டா மாறி இருக்கு. சோ அதனால எல்லாருக்குமே கொடுமைப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்குமே போட்டு காமிச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. இதுவே வந்து ஸ்பைடர்மேன் ஒருவேளை இந்த வாய்டுக்குள்ள போனார்னா அவனோட வாய்டு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா என்ன தேடுறாங்க ட்ராமடைசிங்கா இருக்கு. பிகாஸ் இதுவே இந்த எலினா பெலோவா இருக்கட்டும், ஜான் வாக்கரா இருக்கட்டும், இவங்களுக்கே ஒரு மாதிரி டார்க்கா இருக்கு அப்படின்னா ஸ்பைடர்மேன் தன்னோட மொத்த வாழ்க்கையை இழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த நிலவுகள்லாம் அவருக்கு வந்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தேன். அது மட்டும் இல்லாம எங்க போனாங்க மத்தவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. வாய்டுன்ற ஒருத்தன் வந்து நியூயார்க்கே மொத்தமா இருட்டில் ஆக்கிட்டு இருக்கான், மத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்து வந்துச்சு. இது வந்து இந்த படத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா படத்துக்குமே இது வந்து அப்ளை ஆகும். அந்த படத்தோட டைட்டில் கேரக்டர் யாரோ அவன் மட்டும் தான் வர பிரச்சனையை வந்து தடுத்துட்டு இருக்கான். மத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. அதை வந்து கொஞ்சம் எதனா பண்ணலாம், லைக் ஒரு சின்ன ஒரு 2 செகண்ட்ஸ் ஒரு 3 செகண்ட்ஸ் கேமியோ மாதிரி பண்ணலாம். இந்த எக்ஸ்மென் 97ல பண்ணிருப்பாங்க. பூமியே வந்து அஃபெக்ட் ஆகும்போது பூமியில இருக்க பல்வேறு ஹீரோஸ் வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எதனா பண்ணலாம். பிகாஸ் இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, மத்தவங்க எங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்புதுல, அதை அட்ரஸ் பண்ற மாதிரி எதனா ஒரு சின்ன ஒரு கேமியோ மாதிரி கொடுக்கலாம். ஒரு இந்த பெரிய ஒரு சீலிங் வந்து யார் மேலே விழுற மாதிரி வந்து ரெட் கார்டியன் போய் தடுத்துருப்பார்ல, அந்த மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு சீலிங் விழுற மாதிரி போகும்போது அங்க வந்து ஸ்பைடர்மேன் ஒருத்தர் காப்பாத்திட்டு போற மாதிரி ஒரு சின்ன ஒரு 2 செகண்ட்ஸ் கிளிப் வந்து காமிக்கலாம், which would be very nice. So basically பாபோட மெமரி வந்து ஒரு ரூம் மாதிரி, ஏகப்பட்ட ரூம்ஸ் மாதிரி தான் இவன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு. அதுல எந்த ரூம்க்குள்ள போகணும், அதாவது இந்த வாய்டு கூட சண்டை போடுறதுக்கு இந்த டேஞ்சரஸான ரூம் எது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு இந்த வாய்டை நோக்கி இவங்க வந்து மொத்தமா போயிடுறாங்க. பாப் அண்ட் தண்டர்போல்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கதான் பாபுக்கும் வாய்டுக்கும் ஒரு பிசிக்கலான ஒரு சண்டை வந்து நடக்குது. பேசிக்கலி இது வந்து பாபோட மைண்ட் கூட நடக்கிற ஒரு சண்டை மாதிரி தான் நமக்கு காமிக்க பார்த்திருப்பாங்க. பாப் வந்து சம கோவப்பட்டு ஒரு வருத்தத்தோட ஒரு காண்டோட வந்து வாய்டு கூட சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா வாய்டு தான் பாபை வந்து இப்படி பண்ண வைக்குது. அதுக்கு இதுதான் தேவை. பாப் வந்து இந்த மாதிரி கோவப்படணும், அவன் வந்து அழணும் அப்படின்ற மாதிரி நினைக்குது இந்த வாய்டு. பிகாஸ் வாய்டு பேசிக்கலி இவனோட இந்த டார்க்கர் சைடு தானே, இவனோட கெட்ட எண்ணங்கள், இவனோட வருத்தமான எண்ணங்கள் தானே இந்த வாய்டா மாறி இருக்கு. அதே மாதிரி இந்த பாபு மொத்தமா கன்சியூம் பண்ணிடணும், பாபுக்குன்னு ஒரு நல்ல சைடு இருக்க கூடாது, ஒரு கெட்ட சைடு தனித்தனியெல்லாம் இருக்க கூடாது, மொத்தமாவே வாய்டா மாறிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்குது. நமக்குன்ட்டு யாரும் இதுக்கப்புறம் வரப்போறது இல்ல, நம்ம கடைசி வரைக்கும் தனியாவே தான் இருப்போம், இந்த மாதிரி நீ வந்து ஃபைட் பண்றதுல அர்த்தமே கிடையாது, நீ சென்ட்ரியாலாம் இருக்க தேவையில்ல, மொத்தமாவே வாய்டா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாய்டு வந்து அவனை வந்து மேனிபுலேட் பண்ணி அவனை வந்து கோவப்பட வைக்குது. லிட்டரலா வாய்டா மாத்திக்கிட்டே வருது, அப்படியே கன்சியூம் பண்ணிக்கிட்டே வருது. அந்த இடத்துல தான் தண்டர்போல்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் உள்ள வந்து பாபை புடிச்சிக்கிட்டு அது சொல்றதை கேட்காத, வாய்டு சொல்றதை கேட்காத, இதுக்கப்புறம் நீ தனி ஆள் கிடையாது, உனக்கு வந்து நாங்க இருப்போம், ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்க இருப்போம், அது சொல்றதை கேட்காத, அது சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி பாபோட இத்தனை நாள் அவன் வந்து என்ன மனசுல நினைச்சிட்டு இருந்தானோ, இது மாதிரி நான் வந்து தனியா இருக்கேன், எனக்குன்ட்டு யாருமே இல்ல, ஒரு எம்ப்டினஸ் ஃபீல் இருக்கு, ஒரு வாய்டு ஃபீல் இருக்கு அப்படின்ற மாதிரி பாப் வந்து இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருப்பால, அந்த ஒரு எண்ணத்தை வந்து இந்த தண்டர்போல்ட்ஸ் மெம்பர்ஸ் வந்து பாபோட மைண்டுக்குள்ள போய் மாத்திருப்பாங்க. சோ இந்த ஒரு எண்ணத்தை மாத்தினதுனால, பாபோட இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவா மாத்தினதுனால என்ன ஆயிடுதுன்னா வாய்டு வந்து இப்போதைக்கு அழிஞ்சிருது. பிகாஸ் அந்த ஒரு எண்ணம் தானே வாய்டா இருந்துச்சு, யாருமே எனக்குன்ட்டு இல்ல, தனியா இருக்கேன், கோவம், இது எல்லாமே தானே வாய்டா இருந்துச்சு. அந்த ஒரு எண்ணத்தை மாத்தினதுனால வாய்டு வந்து இப்ப அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இந்த வாய்டோட பிரச்சனையை வந்து முடிச்சு விட்டுருப்பாங்க. இதன் மூலமா வாய்டோட மெமரியும் அவருக்கு வந்து போயிடுது, சென்ட்ரியோட மெமரியும் இப்போதைக்கு போயிருக்க மாதிரி தான் அவருக்கு வந்து காமிச்சு முடிச்சிருந்தாங்க. பிகாஸ் இவங்க இந்த பிரச்சனை எல்லாமே முடிச்சு நிஜ உலகத்துக்கு எல்லாருமே திரும்பிடுறாங்க. தண்டர்போல்ட்ஸா இருக்கட்டும், பாபா இருக்கட்டும், மத்த மனுஷங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஷேடோவா மாறி இருப்பாங்க, அவங்க எல்லாருமே நிஜ உலகத்துக்கு திரும்பிடுறாங்க. உலகம் வந்து நார்மலான
நார்மலான ஒரு நிலைமைக்கு வந்து திரும்புது. அங்கதான் ஒரு விஷயத்தை வந்து நமக்கு ரிவீல் பண்றாங்க. பாபுக்கு அவரை சுத்தி நடந்த எதுவுமே இப்ப வந்து ஞாபகம் இல்ல. அவர் என்ன பண்ணாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே தெரியல. இதுக்கான காரணம் தண்டர்போல்ட்ஸ் அந்த ஒரு எண்ணத்தை மாத்தினதுனால தான். அது ஒரு மெமரி மாதிரி தான ஸ்டோர் ஆயிருந்துச்சு. தான் வந்து தனியான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு மெமரியா தான ஸ்டோர் ஆயிருந்துச்சு. அந்த ஒரு மெமரி, அந்த ஒரு வாய்ட அழிச்சதுனால இவருக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் மத்தவங்க எல்லாருக்குமே இது வந்து ஞாபகம் இருக்கு. பாபுக்கு மட்டும் அதை பத்தின மெமரிஸ் வந்து போயிருக்கு. இது மாதிரி தான் காமிக்ஸ்லயுமே கொண்டு போயிருப்பாங்க. வாய்ட அழிக்கணும்னா அதை பத்தின மெமரிஸை வந்து அழிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் காமிக்ஸ்லயுமே இருந்திருக்கும். அதை தான் இங்கேயுமே ஃபாலோ பண்ணிருக்காங்க. சோ அப்படியே வந்து வெலண்டினா பக்கம் வந்தனா, வெலண்டினா வந்து இந்த படத்துல சென்ட்ரியை உருவாக்கி அவனை வச்சு தண்டர்போல்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே கொன்னுட்டு இவன் தான் உங்களோட எர்த்ஸ் மைட்டியஸ்ட் ஹீரோ அப்படின்ற மாதிரி பிரஸ் பீப்பிள் கிட்ட காட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போட்டுருவாங்க. அது எல்லாமே அப்படியே ரிவர்ஸ் ஆகி எல்லாமே இந்த மாதிரி எல்லாமே நடந்து அவன் வந்து வாய்டா மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நடந்து தண்டர்போல்ட்ஸ் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வெலண்டினா வந்து அப்படியே மொத்தமா பிளேட்டை மாத்தி போட்டுருவாங்க. இது வந்து நான் கிரியேட் பண்ண டீம் தான், தண்டர்போல்ட்ஸ் வந்து எங்க ஆளுங்க தான். நான் சென்ட்ரியை உருவாக்குனதுக்கான காரணமே தண்டர்போல்ட்ஸை வச்சு சென்ட்ரியை அழிச்சு உலகத்துக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் என்னோட டீம் வந்து உங்களை வந்து காப்பாத்திரும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் வந்து தண்டர்போல்ட்ஸை கிரியேட் பண்ணேன். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கான காரணமே அதுதான். இது பேசிக்கலி என்னோட பிளான் தான் அப்படின்ற மாதிரி மொத்தமா அப்படியே மாத்தி பேசிடுவா வெலண்டினா. சோ இவங்க தான் இதுக்கப்புறம் உங்களை வந்து காப்பாத்த போற ஹீரோஸ், இவங்க தான் எர்த்ஸ் மைட்டியஸ்ட் ஹீரோஸ், இவங்க தான் அவெஞ்சர்ஸ், நியூ அவெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வந்து வெலண்டினா இந்த தண்டர்போல்ட்ஸ்க்கு கொடுத்திருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் எப்பவுமே ஆரம்பத்துல இருந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து இந்த தண்டர்போல்ட்ஸ் அப்படின்ற டைட்டில் மேல ஒரு சின்ன சிம்பிள் இருந்திருக்கும், ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்து இருந்திருக்கும். அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிளுக்கு வந்து அர்த்தம் இதுதான். இப்போ வந்து இவங்க தண்டர்போல்ட்ஸ் கிடையாது, இதுக்கப்புறம் இவங்க நியூ அவெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அடுத்து வந்த ரெண்டு போஸ்ட் கிரெடிட்ஸுமே இந்த நியூ அவெஞ்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரெடிட்ஸ் வந்து ஒரு ஃபன்னான ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் தான். ரெட் கார்டியனை வச்சு அவங்க வந்து எந்த அளவுக்கு இந்த உலகத்துல ஃபேமஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க. இவங்க வந்து நியூ அவெஞ்சர்ஸா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உலகத்துல ஒரு அளவுக்கு ஃபேமஸா வந்திருக்காங்க போல இருக்கு. விடிஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி வச்சு அவங்களோட அந்த பாக்ஸ்ல வந்து இவங்க ஒரு பிராண்டிங் மாதிரி போட்டிருக்காங்க நியூ அவெஞ்சர்ஸ்னு சொல்லிட்டு. அதை வச்சு ஒரு ஃபன்னான போஸ்ட் கிரெடிட்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ரெட் கார்டியன் போயிட்டு ஒரு லேடி கிட்ட போயிட்டு இந்த ஹோட்டல் இருக்கிறது யாரும் தெரியுதா, நாங்க தான் உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னான போஸ்ட் வச்சிருந்தாங்க. பட் அப்படியே செகண்ட் போஸ்ட் கிரெடிட்ஸ்க்கு போனாதான் அங்கதான் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கான கொஞ்சம் முக்கியமான ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் வச்சிருந்தாங்க. 14 months கழிச்சு என்ன நடக்குது அப்படின்றத காமிச்சிருந்தாங்க. 14 months லேட்டர் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. எல்லாரோட கெட்டப்மே மாறி இருக்கு இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்ல. எல்லாருமே அவங்களோட பேஸ்ல இருக்காங்க. ப்ராபபிலி அந்த அவெஞ்சர்ஸ் டவர்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு புது அவெஞ்சர்ஸ் சிம்பிள்மே வச்சிருக்காங்க. அந்த சிம்பிள் தான் ஒரு டோர்ல போட்டு அந்த டோர் ஓபன் பண்ற மாதிரி தான் இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கும். சோ இதுதான் இந்த நியூ அவெஞ்சர்ஸோட சிம்பிளா இப்போ வந்து இருக்குது. அவங்களோட யூனிஃபார்ம்ஸ்லயுமே இது வந்து இருந்திருக்கும், அவங்களோட சூட்ஸ்லயுமே இது வந்து இருந்திருக்கும். சோ இதுதான் இதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸோட சிம்பிளா, இதுதான் வந்து அபிஷியல் அவெஞ்சர்ஸ் சிம்பிளா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்லயே அந்த ஒரு பிரச்சனை வந்து இருந்திருக்கும். சோ இது வந்து நியூ அவெஞ்சர்ஸோட சிம்பிள். ஒரிஜினல் அவெஞ்சர்ஸோட சிம்பிள் அது வந்து இருக்க தான் செய்யும், அது எப்பவுமே அப்படியே தான் இருக்கும். இது வந்து இவங்களோட சிம்பிள். ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி பேசும்போது இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்ல அதை பத்தி பேசியிருக்காங்க. சோ சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்காக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க வந்து அவெஞ்சர்ஸ் அப்படின்றது வந்து யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து தோணுதோ இஷ்டத்துக்குலாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் இது வந்து அவெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து இவங்களே எடுத்துக்கிட்ட ஒரு டைட்டில் தான், வெலண்டினா கொடுத்த ஒரு டைட்டில் தான். அவெஞ்சர்ஸ் அப்படின்றது வந்து ஒண்ணுதான், அது வந்து ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு போல இருக்கு. இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. இந்த 14 months கேப்ல வந்து கேப்டன் அமெரிக்கா அவருக்கு ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிகாஸ் போஸ்ட் கிரெடிட்ஸ் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் போஸ்ட் கிரெடிட்ஸ்லயே நம்ம வந்து பாத்துருப்போம். லீடர் வந்து அவர் வந்து வார்ன் பண்ணிருப்பாரு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துல மொத்தமாவே அவெஞ்சர்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீஸ் வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருப்பாங்க. சோ வரப்போற பிரச்சனை தடுக்க அவெஞ்சர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேப்டன் அமெரிக்கா ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணிருக்கலாம். நம்ம வந்து பிரெடிக்ட் பண்ணிருப்போம் இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் போஸ்ட் கிரெடிட்ஸ்லயே பிரெடிக்ட் பண்ணிருக்கோம் அவெஞ்சர்ஸ் vs எக்ஸ்மென் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. அதுக்கேத்த மாதிரி மார்வல் வந்து எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிட்டே வந்தாங்க. இந்த டூம்ஸ்டேவோட காஸ்ட்ல வந்து எக்ஸ்மென் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லாமே அதை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்ல பார்த்தோம்னா அவெஞ்சர்ஸ் vs எக்ஸ்மென் மட்டும் நடக்கிற மாதிரி தெரியல. அவெஞ்சர்ஸ் vs அவெஞ்சர்ஸ் இந்த நியூ அவெஞ்சர்ஸ்க்குமே ஒரு சண்டை போயிட்டு இருக்கு போல இருக்கு, ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து போயிட்டு இருக்கு போல இருக்கு. பட் உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், பக்கி சாம் வில்சன் ரெண்டு பேருமே சம க்ளோஸ் ஆச்சு, பல வருஷங்களுக்கு ஒண்ணா டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, ரெண்டு பேரை பத்தியுமே நல்லா தெரியும். அப்படி இருந்துமே இவங்க வந்து ரெண்டு பேருமே ஒண்ணா சேர்ந்துடலாமே, இந்த நியூ அவெஞ்சர்ஸ் எதுக்கு தனியா இருக்கணும், மொத்தமா அவெஞ்சர்ஸ் ஒண்ணா சேர்ந்துடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். சோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு நடுவுல வந்து ஒரு ட்ரேட்மார்க் இஷ்யூ, ஒரு லீகல் இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து கிளியராவே தெரியுது. பட் அது வரதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அஸ்யூம் பண்ணி பார்த்தோம்னா மேபி ஆரம்பத்துல வந்து இவங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர ட்ரை பண்ணிருக்கலாம். பட் அதுக்கு நடுவுல வந்து ஒரு தடையா அமைஞ்ச ஒரு விஷயமா என்ன இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இந்த நியூ அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்க ஒரு சில மெம்பர்ஸா இருக்கலாம். பிகாஸ் இதுல இருக்க பாதி பேர் பாத்துக்கிட்டீங்கன்னா வெலண்டினா கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை பார்த்திருப்பாங்க. இந்த எலினா பெலோவா இருக்கட்டும், ஜான் வாக்கரா இருக்கட்டும், கோஸ்டா இருக்கட்டும். சோ இவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தரோட ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி எங்களால வேலை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து முடிவு பண்ணிருக்கலாம். பிகாஸ் இந்த படத்திலே பாத்தீங்கன்னா இந்த டீமுக்கு வந்து ஒரு லீடர்னு சொல்லிட்டு யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே தனித்து தான் செயல்பட்டு இருப்பாங்க. பட் ஒரு டீம் ஒர்க்கும் கூடவே இருந்திருக்கும். சோ இதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு லீடர் கீழ எங்களால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தினால இந்த ரெண்டு அவெஞ்சர்ஸ் டீமும் ஜாயின் ஆகாம போயிருக்கலாம். சோ அந்த ஒரு காரணத்தினால கேப்டன் அமெரிக்கா வந்து நீங்க எங்க கூட சேர போறது இல்ல அப்படின்னா உங்களை வந்து நீங்களே அவெஞ்சர்ஸ் சொல்லிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கேஸ் மாதிரி போட்டிருக்கலாம். ட்ரேட்மார்க் இஷ்யூ அதனால வந்திருக்கலாம். நீங்க வந்து அவெஞ்சர்ஸ் அப்படின்ற டைட்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை அதனால தான் ஆரம்பிச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டா தோணுது. பட் தி திங் இஸ் குழந்தைத்தனமா இருக்குது ஆக்சுவலா. பிகாஸ் இவங்களே இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்லயே பேசியிருப்பாங்க ஒரு ஸ்பேஸ் கிரைசிஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அது என்னன்றதை டீடைலா சொல்லியிருக்க மாட்டாங்க. பிகாஸ்
அவங்களுக்கே தெரியாத மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. மேபி எதனா இன்கர்ஷன் பத்தின விஷயமா இருக்கலாம், அது வந்து நமக்கு ரிவீல் பண்ணல. ஏதோ ஒரு ஸ்பேஸ் கிரைசிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சோ அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ள எதுக்கு அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பத்தாவதுக்கு இன்னொரு புது டீம் வேற வரப்போகுது, யங் அவெஞ்சர்ஸ் சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. கமாலா கான் வந்து ஃபார்ம் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அது வேற ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. சோ பேசிக்கலி ஒரு சிவில் வார் 2.0 மாதிரி போக போகுது போல இருக்கு. பிகாஸ் இவங்க மட்டும் இல்ல, ஃபென்டாஸ்டிக் 4 இந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல பாத்துருப்பீங்க, ஃபென்டாஸ்டிக் 4 வராங்க, எக்ஸ்மென் டீம் வேற வரப்போகுது, ஏகப்பட்ட டீம்ஸ் வரப்போகுது. இது எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. சோ இந்த மாதிரி ட்ரேட்மார்க் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது தான் அலெக்சி வந்து உள்ள வந்து நம்ம ஏன் அவெஞ்சர்ஸ் அப்படின்ற பேர்ல வந்து எஸ் தூக்கிட்டு Z போட்டுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப எந்த பிரச்சனையும் வராதே, ட்ரேட்மார்க் பிரச்சனை அப்ப வராதே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அண்ட் அவரோட சூட்டை நீங்க அவர் போட்டிருக்க அந்த ட்ராக் சூட் மாதிரி ஒன்னு போட்டிருப்பாரு, அதை நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருந்திருக்கும், டைடு, வீட்டிஸ் இதெல்லாம் வந்து அதுல இருந்திருக்கும். சோ ஒரு மெர்ச்சன்டைஸ் மாதிரி போட்டுக்கிட்டு ஜாலியா வைப் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு மனுஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்லயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது வந்து அலெக்சி ரெட் கார்டியன் தான். பிகாஸ் அவருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தானே வாழணும்னு ஆசைப்பட்டாரு, சர்வ் பண்ணிக்கிட்டு ஒரு சோல்ஜரா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வாழணும் தானே ஆசைப்பட்டாரு. அது ஃபைனலி இப்போ வந்து அவருக்கு கிடைச்சிருச்சு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஜாலியா வந்து மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சென்ட்ரி, அதாவது பாபை வந்து காட்டுறாங்க. பாப் வந்து அடிக்கடி சென்ட்ரியா மாறுறது இல்ல போல இருக்கு. பிகாஸ் சென்ட்ரியா மாறினா கூடவே சேர்ந்து இந்த வாய்டும் வந்துடுது அப்படின்றது ஒரு காரணத்தினால வாய்டு அவாய்ட் பண்றதுக்காக இவர் வந்து சென்ட்ரியா மாறதை வந்து தவிர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. இது எல்லாமே போயிட்டு இருக்க அப்பதான் வந்து எர்த்தோட அட்மாஸ்பியர்ல ஒரு இன்டர் டைமென்ஷனல் ஸ்பேஸ் ஷிப் வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க எல்லாரும் நோட்டீஸ் பண்றாங்க. என்னடா ஸ்பேஸ் ஷிப் அது அப்படின்ற மாதிரி எல்லாரும் நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது அது வந்து ஃபென்டாஸ்டிக் 4 ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஏதோ ஒரு ரேண்டம் ஸ்பேஸ் ஷிப் தான், ஏதோ 4ன்ற நம்பர் போட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த யூனிவர்ஸ்ல ஃபென்டாஸ்டிக் 4 கிடையாது, அதனால இவங்களுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக் 4னா யாருன்னே தெரியாது. சோ ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு 616 குள்ள அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த நியூ அவெஞ்சர்ஸ்க்கும் ஃபென்டாஸ்டிக் 4க்கும் ஒரு சண்டை நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் இதன் மூலமா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃபென்டாஸ்டிக் 4 படத்தோட எண்டிங்கை வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டாங்க அப்படின்றது வந்து கிளியராவே தெரிஞ்சிருச்சு. அது எனக்கு பெரிய ஸ்பாயிலர் இல்ல, பிகாஸ் அந்த படத்தோட எண்ட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு கேலக்டஸ் தான் ஜெயிப்பாருன்னு தோணுது. அதனால வந்து MCUக்கு இவங்க ஏதோ ஒரு விதத்துல வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது வந்து இந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல இவங்க வந்து காமிச்சிட்டாங்க. எப்படி இங்க வந்தாங்க அப்படின்றது இன்னும் கிளியரா தெரியல, அந்த படம் பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். நிறைய தியரிஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம், இந்த மாதிரி மல்டிவர்ஸ் டிராவல் வந்து ரீட் ரிசர்ச் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். சோ ப்ராபபிலி அந்த ஒரு வழியில வந்து இவங்க வந்துட்டாங்களோ என்னவோ. இந்த போஸ்ட் கிரெடிட் சீன், இந்த 2 நிமிஷம் 54 செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து ஃபென்டாஸ்டிக் 4க்கான ஒரு லீட் அப் மாதிரி தெரியல, இது வந்து டூம்ஸ்டேக்கான ஒரு லீட் அப்பா தான் தெரியுது. இப்போ கரண்டா ப்ரொடக்ஷன்ல இருக்க ஒரு படத்தோட செட்ல தான் இதை வந்து ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த தண்டர்போல்ட்ஸ் படத்தோட டைரக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ ப்ராபபிலி இதை வந்து ஆந்தனி ரூசோ அண்ட் ஜோ ரூசோ தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து டூம்ஸ்டேக்கான ஒரு டைரக்ட் செட்டப். ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஃபென்டாஸ்டிக் 4 படத்துக்கு இன்னுமே எனக்கு வந்து ஹைப் கூடிடுச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த படம் வந்து நம்ம ட்ரெய்லர்லாம் பார்க்குறோம், ஒரு ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் லுக், ஒரு 60ஸ்ல நடக்கிற ஒரு கதை மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த டைம் பீரியடுக்கு அவங்க எப்படி வராங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கியூரியாசிட்டியும் ஏறுது. நான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் இதெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பரா இந்த எண்டிங் போஸ்ட் கிரெடிட் சீனை எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்திருக்கேன். அடிஷனல் டீடைல்ஸ் எதனா விட்டுருந்தா அதையும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கும் வரை until then stay safe, see you soon, bye.